Swami. Namaskaram ji. Saukhyama. Saukhyam Swami. Kamakshi. Swami, I would இப்போட எல்லாரும் தேவி பக்தர்கள் தான் இருக்காங்க. I would like to say this. போன வாரம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல உடம்புல பக்கத்துல நாங்க பெட்ல படுத்துட்டு இருக்கும். மத்தியானம் தூக்கமே வராது. கண்ணு பார்த்துட்டே இருக்கும் போது ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணு அசந்துடுது. அசந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா மீன்ஸ் நல்லதலக்கிறது சொல்ல முடியல. சங்கரன் கோவில் கோமதி அம்மன் வானு கூப்பிடுற மாதிரி இருந்தது. இப்படி வருது, திடீர்னு இப்படி வருது. சரி சொல்லிட்டு சரி வரலாம்னு சொல்லிட்டு இப்ப ஊருக்கு வந்திருக்கோம். மீன்ஸ் நாளை நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜபாளையத்துல இருந்து இங்க ஜஸ்ட் 1 hour தான். போயிடலாம், கார்ல போனா. அதே மாதிரி காந்திபுரி அம்மாளுக்கும் 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல போயிடலாம். எல்லாரும் சேர்ந்து யாராவது வரணும்னு சொன்னா கூட நம்மளோட இப்போ ராகவன்ஜியோட இதுக்கு நம்ம எல்லாம் எடுத்துக்கிற எல்லாரும் சேர்ந்து வராத கூட சொல்லுங்க, நம்ம தங்கிட்டு நம்மளுக்கும் எல்லாரும் போயிட்டு வரலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாதம் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்கத்துல இருக்காளுங்கிறது எனக்கு நீங்க சொல்ல அவ்வளோ ஒரு அற்புதமான ஆனந்தத்தை கொடுக்கறது. அவ ஏன் கூப்பிட்டா ஏன் நாளை கழிச்சு போலாம் நினைச்சிருக்கோம், நடுவில் இதே கேட்கறதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அது எப்படி நீங்க தொடுத்தது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அதுக்காக நடந்த மாதிரி ஒரு நல்லா இருந்தது. ரொம்ப அற்புதமா இருந்தது. தக்க பாவர்லையும் அந்த ஒரு நல்ல புஷ்ப அலங்காரத்தையும் அம்பால பார்த்தோம்னாக்கா ஜென்மத்துக்கும் வெளியே வரவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான சைத்தன்யம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாக்கியம். நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கோமதி அம்பா அனுகிரகம், காமாட்சி அனுகிரகம். ரொம்ப பாக்கியம். காமாட்சி காமாட்சி. சங்கரன் கோவில் பக்கத்துல சொல்லுங்க மாமி. நமஸ்காரம். நீங்க நாம ஒரு கோவில் நீங்க சொன்ன அதுல்ய நாயகியோ. ஆமா, அதுல்ய சௌந்தராம்பிகா. சங்கரன் கோவில் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒப்பனை அம்பாள்னு பேர் அவளுக்கு. 4 கை அம்பாளவோ. கரிவலம் வந்தநல்லூர் ஆச்சரியமான க்ஷேத்திரம் அது. நீங்கள் அந்த சங்கரன் கோவில் போனேன்னா அவசியமாக எல்லோருமே அந்த அதுல்ய சௌந்தராம்பிகையை நிச்சயம் தரிசனம் பண்ணுங்கோ. ஏன்னா அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அது. அகஸ்தியர் ஸ்ரீசக்கரத்தை தனியாகவே பிரதிஷ்டை பண்ணின ஒரு க்ஷேத்திரம். அப்படி அம்பாள் பரம சாநித்திய மூர்த்தியாக இருப்போ. சங்கரன் கோவில் ஆடி தபசு, கரிவலம் வந்த நல்லூரில் ஆவணி தபசுன்னு சொல்லுவாள். அப்படி அம்பாள் 2 கையில் தாமர புஷ்பத்தை ஏந்திண்டு வராபயத்தோட திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி மாதிரியே இருப்போம். அதுல்ய சௌந்தராம்பிகா ஒப்பனை அம்பாள்னு பேர். ஆச்சரியமான அம்பாள். ஸ்ரீசக்கரத்துக்கு தனி சந்நிதி. அகஸ்தியர் அம்பாளுடைய சன்னிதானத்துக்கு வெளியில் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணின ஒரு ஆச்சரியமான ஒரு க்ஷேத்திரம் அது. அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம் அது. சங்கரன் கோவில் எவ்வளவு விசேஷமோ அவ்வளவு விசேஷம் இந்த ஒப்பனை அம்பாளும். அதுல்ய சௌந்தராம்பிகா அப்படின்னு பேர் அம்பாளுக்கு. ஆச்சரியமான அம்பாள் அவளும். ஒப்பனைன்னு தமிழ் அம்பாளுக்கு பேர்.